ஹாய் கைஸ், நான் உங்க நிலத்துல இந்த பாணி. ஸோ நம்மளுடைய நேயர் ஒருத்தர் தொடர்ந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கார். என்ன அப்படின்னா, தமிழில் குடமுழுக்கு செய்கிறது சரியா, இல்லை சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு செய்கிறது சரியா? என்ன இப்போ முருகன் கோயிலில் நடந்தது இல்லையா? ஸோ அது வந்து சமஸ்கிருதத்தில் தான் நடந்தது. இதுக்கு முன்னதாக இதே பிரச்சனை அப்படிங்கிறது எங்கே வந்தது? தஞ்சை பெரிய கோயிலில் வந்தது. இப்போது இது மொழி பிரச்சனையான்னு கேட்டால், அப்படி ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா, மொழி அப்படிங்கிறதனுடைய ஆழம், இல்ல அந்த மொழி அப்படிங்கிறதனுடைய தேவை, அர்த்தம் அப்படிங்கிறது என்னன்னா, நான் நினைக்கிறத உங்களுக்கு நான் சொல்லணும். நான் நினைக்கிறத உங்களுக்கு சொல்லும்பொழுது அது உங்களுக்கு புரியணும். இவ்வளோதான் மட்டும் தான் அதனுடைய வேலை. அத தவிர வேற அதுக்கு ஒரு வேலையுமே கிடையாது. மொழி அப்படிங்கிறதுக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது அவ்வளோ மட்டும் தான். இப்ப இந்த ஒரு மொழி சார்ந்தவர்கள், அவர்கள் வந்து அதில ஒரு ஞானியர்கள் வரவோ, இல்ல ஒரு செய்தி தெரியவோ, அந்த மொழி யாருக்கு என்ன மொழி தெரிஞ்சதோ, அந்த மொழியில அவர்கள் அந்த நூட்குறிப்புகள குடுத்துட்டு போனாங்க. பின்ன அது காலங்காலமா அப்படியே வழக்குல அப்படியே வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருந்து பார்க்கும்பொழுது, அந்த மொழியில நிறைய செய்திகள் அப்படிங்கிறது இருக்கும்பொழுது, அந்த மொழி வந்து ஒரு உன்னதமான ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் பெறும். இது வந்து இந்த மொழி தான் இப்படி, இந்த மொழியில தான் இவ்வளோ இருக்கு அப்படின்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த உலகத்தில பல்வேறு மொழிகள் உண்டு. அத்தன மொழிகள்லயுமே வந்து ஞானியர்கள் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. அந்த வந்த ஞானியர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தத்தம் மொழியில, தத்தம் கலாச்சாரத்திற்கு ஏற்றார் போல அவரவர்களுடைய மக்களுக்கு வேண்டுவன செய்திகளை கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. இப்ப எல்லாத்தையும் அப்படியே எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது, ஏகதேசம் எல்லா பெரியவர்களும் வந்து ஒரே செய்தி தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு ஆயிப்போச்சுன்னா, இன்னைக்கு இது ஒரு அரசியல் நோக்கு ஆக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்திற்காக, இந்த மொழி வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிற மாரி மாத்தி விட்டாங்க. இப்போ சமஸ்கிருதத்தில கும்பாபிஷேகம் பண்ணணுமா? தமிழ்ல குடமுழுக்கு பண்ணணுமா? இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? கும்பாபிஷேகம்னாலும், குடமுழுக்குனாலும் ஒண்ணு தான். முதல்ல இது இது எத்தன பேர் குடமுழுக்குன்னு சொல்றீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். கும்பாபிஷேகம்னு சொல்லக்கூடிய ஆட்கள, தமிழ்னு கொடி ஏத்தக்கூடிய ஆட்கள, எத்தன பேர் குடமுழுக்குன்னு சொல்றீங்க? முதல் கேள்வி. எத்தன பேத்துக்கு தமிழ்னு சொல்லத் தெரியும்? 2வது கேள்வி. சமஸ்கிருதத்தில வந்து சொற்பிழை அப்படிங்கிறது வந்துறக்கூடாது. அப்படிங்கிறத வந்து உயர்த்தி பேசக்கூடிய ஆட்கள், அதேபோல தமிழ்லயும் சொற்பிழை வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எத்தன பேத்துக்கு கவனம் இருக்கு? சரி தமிழ்னு எல்லாம் உயர்த்தி தூக்கி பிடிக்கிற ஆட்களுக்கு, தமிழ்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு மடார்ன்னு சொல்ல முடியுமா? சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது என்ன? அ எத்தன நூட்கள் வந்து இதில இருக்கு? எவ்வளோ ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க? எத்தன சிறப்புகள் இதில இருக்கு? இங்க ஒரு 10 திருக்குறள்ல வந்து மடமடான்னு அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். "பிறப்பால் தமிழன், தமிழ்நாட்ட விட்டு தாண்டுனதே இல்ல. தமிழ் தான் எனக்கு எல்லாமே" அப்படின்னு சொல்லி, அ ஒரு ஒரு வீரக்கொடி தூக்கி நிக்கக்கூடிய ஆட்களே, ஒரு 10 திருக்குறள மடார்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில 2 மார்க்குக்காக, பரீட்சைக்காக ஒரு 2டே 2 குறள், அதுவும் 2 அதிகாரம் வச்சிருப்பாங்க. அதையும் பிட்டு தான் அடிச்சிருப்போமேன்னு தவிர, பக்கத்தில இருக்கவன பார்த்து தான் எழுதியிருப்போமே தவிர, நமக்கு மண்டையில நெறைய பேத்துக்கு நின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. 10 திருக்குறள் தெரியாது. மொத்தம் எத்தன திருக்குறள்? படார்ன்னு சொல்லு பார்க்கலாம். தெரியாது. எவ்வளோ அதிகாரம்? சொல்லு பார்க்கலாம். தெரியாது. உடனே கீழ கமெண்ட் டைப் பண்ணாதீங்க. எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி. தெரியாதவங்கள தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்சதுன்னா சந்தோஷங்க. ஓகே. அப்போ இது இது போல என்னுடைய வாழ்வில ஒரு ஒரு என்னோட நான் முதல்ல ஒரு இடத்துல ஜிம்முக்கு போயிட்டு இருக்கும்போது, அங்க ஜிம் மாஸ்டர். மனுஷன் அட்டகாசமா தமிழ் பேசுவார். சூப்பரா தமிழ் பேசுவார். ஆனா, ஒரு கட்டத்தில ஒரு நேரத்தில தான் தெரிஞ்சது, அவரு வந்து ஒரு நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவரு. அவர் தெலுங்குக்காரன்னு. தெரியவே தெரியாது. அவரு அவரு ஒரு காலத்தில அந்த மொழிய அவர் பேசினதும் கிடையாது. அந்த மொழிக்காக அவரு கொடி புடிச்சதும் கிடையாது. தேனிக்காரரு. மனுஷன் தமிழ்ல அட்டி நிமித்துவார். சூப்பரா பேசுவார். எத்தன நூட்பாக்கள்ல இருக்கக்கூடிய அந்த உதாரணங்கள் எடுத்து காமிப்பார் தெரியுங்களா? ஜிம் ட்ரெய்னரா இருந்தவர். சூப்பரான மனுஷன் அவரு. ஆனா, அவரு தெலுங்குக்காரன்னு கடைசி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியாது. அப்போ அவங்க ஊர்ல இருக்கும்பொழுது, அங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆட்கள்லாம் அவர்ட்ட சொல்லுவாங்களாம். "நீ தெலுங்குக்காரன் தான்டா, ஆந்திராக்கு ஓடு. தமிழ் எதுக்குடா நீ தமிழ்நாட்டுல இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. இவரு சண்டைக்கெல்லாம் போமாட்டாரு. இவரு திருப்பி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாராம். "சரிடா, நான் தெலுங்குக்காரன் தான். நான் தெலுங்குக்காரன் தான். நான் தெலுங்கு தேசத்துக்கு போறேன். அதுக்கு முன்னாடி நீ தமிழன்னு சொல்றேல்ல, நம்ம 2 பேரும் அதே தமிழ் நூட்கள்ல இருக்கக்கூடிய அதே செய்திய வந்து நம்ம இத வச்சுக்குவோம். சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய இந்த நூட்கள்ல இருக்கக்கூடிய பாக்கள் எல்லாம் நான் சொல்றேன். உனக்கு எவ்வளோ பாக்கள் தெரியுங்கிறத பத்தி நான் பேச வரல. உனக்கு எவ்வளோ அந்த பாடல்கள் தெரியும் அப்படிங்கிறத பத்தி நான் பேச வரல. நான் ஒரு பாட்ட சொல்றேன். அதுக்கு பொருள் மட்டும் சொல்லு பார்க்கலாம்" அப்படின்னாராம். ஒருத்தனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா சும்மா தமிழ் தமிழ்ன்னு. ஏன்னா, அதனுடைய சிறப்ப வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே படிக்கிறதில்ல. இந்த தமிழ் அப்படிங்கிறதுக்கு உண்டான சிறப்ப நம்ம படிக்கிறதே இல்ல. ஆனா நம்ம என்ன மண்டையில ஏறிருது அப்படின்னு சொன்னா, இந்த தமிழ் பேசுனா, தமிழ அழிக்கிறான், அதான்னா அந்த ஒரு ஒரு மாரி ஈகோ, வெறி.
அந்த வெறினால அதில பயனே கிடையாது. அந்த வெறிய வந்து ஒருத்தன் பயன்படுத்தினா அவன் அவன் உச்சாணி கொம்புல போயிட்டு இருக்கான். சரி அத பயன்படுத்துற ஆள் தான் தமிழனான்னு கேட்டா அதுவும் கிடையாது. நம்ம நம்ம தமிழ்நாட்ல தமிழாளுகளே வந்து இன்னைக்கு ஆட்சி செய்றதுங்கிறது ஒரு இல்லாமயே போயிடுச்சு. அப்ப இதெல்லாம் எங்க நடந்துட்டு இருக்குன்னா, இதெல்லாம் வெறும் அரசியலுக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு தமிழ வந்து உயர்த்தி பிடிக்கணும்னா, நீங்க பள்ளிக்கூடம் பாடத்துல வந்து தமிழ் அரசர்கள பத்தியும், தமிழ் கலாச்சாரத்த பத்தியும் தான் படிக்கணும். நம்ம ஆங்கிலேயர்கள பத்தி படிக்கிறோம். வடநாட்டவர்கள பத்தி படிக்கிறோம். இல்லையா? இந்த நாட்டுக்கு வந்து போர் செய்ய வந்து, இந்த போர்ல ஜெயிச்சு இங்க நின்ன அரசர்கள பத்தி படிக்கிறோம். இங்க இருந்த யாரையுமே படிக்கலையே! இங்க எத்தன கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கு. ஏன் அத படிக்கிறதில்ல? தமிழ் மருத்துவம் ஏன் தெரியறதில்ல? சோதிடக்கலை ஏன் தெரியறதில்ல? நம்ம அரசர்களும், தமிழ் அறிஞர்களும் நமக்கு குடுத்துட்டு போன எந்த ஒரு செய்திகளும் ஏன் தெரியாது? ஏன்னா, அது பள்ளிக்கூடத்துல இருந்தே படிக்கிறதில்ல. தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன ஆட்களுக்கு தானே இன்னைக்கு கொடி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய வேலையா இருக்கு இல்லையா? ஸோ, இந்த ஒரு சூழல்ல தான் நம்ம தமிழ காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லும்பொழுது, தமிழ்ல குடமுழுக்கு ஏன் நடக்கல? அதனால என்ன இது? ஏன் சமஸ்கிருதத்தில் பண்ணணும்னு பேசுறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது அந்த இடத்துல. அப்ப நான் பேசக்கூடாதா? தாராளமா பேசுங்க. நீங்க பேசுறதுனால உங்களுக்கு என்ன பயன் இருக்க போகுது? உங்கனால என்னதான் செஞ்சிற முடியும்? இங்க இருக்கக்கூடிய ஏதாவது அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது உங்கனால கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? இல்ல நீங்க பேசுறதுனாலயோ, நீங்க கமெண்ட் போடுறதுனாலயோ, நீங்க டென்ஷன் ஆகுறதுனாலயோ ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா உங்கனால ஒண்ணு பண்ண முடியும். தமிழ வந்து நீங்க தெளிவுற கற்றறிந்து, அதை அடுத்த சமுதாயத்தினருக்கு பரப்ப முடியும். அந்த வேலைய உங்கனால பண்ண முடியும். நீங்க அரசியல்ல போய் உட்கார்ந்து, நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் மாரி ஆயி, இந்த மொத்த தமிழ்நாடுங்கிற என்டயர் அந்த தமிழ்நாட்டையே ஆளக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்ததுன்னா, நீங்க சொல்லக்கூடிய, மனசில் நினைக்கக்கூடிய எல்லா ஒரு வைராக்கியம் எல்லாம் தமிழ், தமிழ் அப்படின்னு உங்கனால கொண்டு வந்து நிறுத்த முடியும். அதுநாள் வரைக்கும் ஒரு பயனும் இல்ல. ஆனா, தமிழ நம்ம நல்லா தீர தெளிவா கத்துக்கலாம். அதில இருக்கக்கூடிய சிறப்புகள நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சா இந்த மாரி YouTube சேனல் ஆரம்பிச்சு சொல்லுங்க. இல்ல ஒரு நூல் எழுதுங்க. இல்லையா? அப்படி எண்ணற்ற நூட்கள் ஏற்கனவே எழுதின அறிஞர்களுடைய மு புத்தகங்கள்லாம் பதிப்பிற்கு வரக்கூடாதுன்னு இதே அரசு தடை செய்ததால்லாம் நான் ஒரு தடவ கேட்டுருக்கேன். தஞ்சை பெரிய கோயில பத்தி ஒரு ஆராய்ச்சியாளர் பேர்லாம் நோட் பண்ணி வைக்கல. அதெல்லாம் தடை செய்யப்பட்ட நூட்கள். ஏன்னா, தமிழினுடைய பெருமை வெளிய போயிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இப்படி ஒரு நாட்ல தான் இருக்கீங்கங்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? சரி. இந்த ஸ்வாஹா, நமஹா அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்படின்னு என்னன்னு முதல்ல தெரியுமா? அந்த அந்த ஸ்வாஹான்னு சொல்றதுக்கும், நமஹான்னு 2மே சமஸ்கிருத சொல்லு தான். நீங்க ஆயுசுல ஒரு நாளும் அத சொன்னதே கிடையாதா? சரி அப்படி சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு உண்டான பொருள் என்ன? தெய்வத்த வந்து நமஹான்னு சொல்லணும், ஸ்வாஹான்னு சொல்லணும்னு சொல்றோம். இல்லையா? அப்படி சொன்னா தான் சமஸ்கிருதத்தில சொன்னா தான் சாமி அருள் குடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆழமான ஒரு திணிப்பு அப்படிங்கிறது நம்ம மேல இருக்கு. இல்லைங்களா? இந்த ஒரு சூழல்ல அந்த 2டே 2 சராசரியா நம்ம ஆயுசுல சின்ன வயசுலேருந்து கேட்டுட்டே வந்த அந்த 2 சொல். அதுக்கு உண்டான பொருள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்? தெரியாது. ஆனா சமஸ்கிருதத்த எதிர்ப்போம். இருந்தாலும் வேற வழி இல்லன்னு ஒரு சில இடத்துல சொல்லணும்னா சொல்லுவோம். இதே தமிழ் ஆர்வலர்கள், எங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது அதே ஒரு ஐயர் தான கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருப்பீங்க. அவரு இந்த மாரிலாம் நமகாவும், சுவாகாவும் சொல்ல சொல்லியிருப்பாரு. அந்த இது ஆகுதி குடுக்கும்போது. சொன்னீங்களா? ஏன் சொன்னீங்க? இல்லையா? நமகன்னா வணக்கம்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸ்வாகான்னா நான் அர்ப்பணிக்கிறேன்னு அர்த்தம். அவ்வளோதான். நீ அது தமிழ்ல சொன்னா வராதா? தேவியே வர அத ந அ என்ன அந்த இது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரமாட்டேங்குது. வரத அப்படிம்பாங்க. எனக்கு வரம் தருவாய் அப்படிங்கிறது அதற்கு உண்டானது. அது நீங்க வரம் தருவாய்ன்னு சொன்னா நடக்காதா? அட நடக்கும். ஆனா நடக்காதுன்னு சொல்லி சொல்லி வச்சுட்டாங்க. யாரோ சொல்லி வச்சாங்க. அது வழி வழியா வந்துடுச்சு. அது யாரோ சொன்னதும், அத வழி வழியா கடத்தி வந்தவர்கள் மேல குற்றம் சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். உன்னுடைய மொழி வந்து ஒரு இறை அருள் கொடுப்பதற்கு லாயக்கில்லாதது. இந்த மொழி தான் சிறப்புன்னு ஒருத்தர் சொன்னாரு. அத வந்து அவரு சொன்ன ஒரு அரசியல் நோக்கு புரிஞ்சு, அதையவே வழி வழியா கொண்டு வர ஆட்களை குறை சொல்லாம தாராளமா சொல்லலாம். சொல்லுங்க. தப்பு கிடையாது. அதற்கு முன்னாடி உங்களுடைய மொழியினுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியணும். நீ சொல்றது தப்புன்னு சொன்னா, நான் சொல்றது சரின்னு என்னால சொல்ல முடியணும். சும்மா வெறுமனே தப்பு தப்புன்னு பேசி பயனில்ல. இப்ப அதுபோல செயல் செய்தவர்களை தவறு சொல்லலாமா? சொல்லுங்க. எல்லார்த்தையுமே தவறு சொல்லாதீங்க. உ.வே. சாமிநாத ஐயர். யாரு? அவர் பேருக்கு பின்னாடி என்ன இருக்கு? உ.வே. சாமிநாத ஐயர். சரிங்களா? தமிழ் தாத்தான்னு பாசமா கூப்பிடக்கூடியவர். அவர் இல்லன்னா, இன்னைக்கு நம்ம படிக்கிற தமிழே கிடையாதுங்க. அது தெரியுமா? ஊர் ஊருக்கா போயி பெரிய பணக்காரருங்க. ஊர் ஊருக்கும் போயி அவருக்கு என்ன தலையெழுத்தா வந்தது? கால்ல விழுந்து விழுந்து அந்த ஓலைச்சுவடிகள குடுங்க. இது பண்ணாரு. நம்ம ஆளு என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? அதே தமிழ் ஆள் தான். என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? போகிக்கு வந்து நெருப்பு மூட்டி ஓலைச்சுவடியில தூக்கி போடுறது. அது அந்த அது என்ன? ஆடி மாசமா? இந்த தாமிரபரணி ஆத்துல எல்லாம் இது போடுவாங்கல்ல. அது மாரி எல்லாத்தையும் தூக்கி ஆத்துல போடுறது.
அப்போது தரமாட்டேன் போன்னு சொன்னவங்க ஆத்துல தூக்கி போடுவானாம். அப்போ இவரு உவே சாமிநாதர் இவர் வந்து அந்த ஓடுற ஆத்து தண்ணீல உள்ள இறங்கி நின்னு அந்த ஓலைச்சுவடியில பொறுக்கி, 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 பொறுக்கி எடுத்து அதெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு குடுத்தது தான். எந்த ஐயருங்க இப்போ உங்களுக்கு நீங்க படிக்கிற அதே தமிழ் உங்களுக்கு எடுத்து குடுத்தது? சொல்லுங்க. பாரதியார் அப்படிங்கிற ஒரு ஐயர் தாங்க. அவருடைய நூட்கள் படிச்சு அவர் ஒரு ஒரு சித்து நிலை அடைவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு ரிஷி நிலையில இருக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு ஞானிங்க அவரு பாரதியாரு. எத்தன பேத்துக்குங்க பாரதியாரினுடைய கவி தெரியும்? அவர் ஒரு புரட்சி கவிஞர்ன்னு சொன்னீங்களே, அவர் ஆன்மீக கருத்துக்கள் எவ்வளோ சொல்லியிருக்காரு? எத்தன பேத்துக்கு தெரியும்? தெரியாது. இல்லையா? எனக்கு மண்டைக்கு மேல இருக்கக்கூடிய 2 பேர் இவங்க 2 பேர் தான். எல்லாம் அவங்க தான் வந்து பிராமணர்கள், ஐயர்கள் தான் வந்து சாதி வேற்றுமை பார்த்தாங்க. நடந்திருக்கலாமா இருக்கும் தெரியாது. ஏன் நம்ம ஆள் பண்ணதே கிடையாதா? நம்ம ஆள் பிரிவுகள் விதிச்சதும், அந்த பிரிவுகள வந்து அழுத்துனதும் கிடையாதா? தமிழன தமிழன் கொன்னதே கிடையாதா ஒரு கட்டத்திலயுமே? ஸோ, அதனால இந்த அரசியலுக்குள்ள போய் விழுந்துறாதீங்க. இன்னைக்கு உங்கனால தமிழ்ல குடமுழுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெம்பும் திராணி இருக்கா முதல்ல? இல்ல அப்படின்னு சொன்னா பேசாம இருக்கணும். ஆனா, தமிழ முழுக்க தெளிவுற கற்று தேர்ந்து நில்லுங்க. அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அத கடத்துறதுக்கு உண்டான வழிய பாருங்க. எத்தன பேருங்க உங்க பள்ளிக்கூடத்துல உங்க குழந்தைகள கொண்டு போய் தமிழ் பள்ளிக்கூடத்துல சேர்த்துனீங்க? ஆங்கில மொழி கற்றுக்கக்கூடியவர்கள கிட்ட தானே கொண்டு போய் சேர்த்தி வச்சிருக்கீங்க. ஆங்கில மொழி பாடத்துல தானே கொண்டு போய் சேர்த்தி வச்சிருக்கீங்க. எங்க போச்சு உங்க தமிழ் ஆர்வமெல்லாம்? இல்ல நான் தமிழ் சொல்லி தர்றேன். சொல்லி தந்து உங்க 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 குழந்தைய ஒரு 10 திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம். திருக்குறள் பேசுறதும், அதனுடைய பொருள் அறிந்து பேசுறதுன்னு ஒரு இது இருக்கு. இல்லையா? இப்போ நம்மளுடைய வெப்சைட்ல நெறைய பேர் சித்த பெருமக்கள் நூட்கள் வாங்குறீங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். இத வாங்கி என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருக்கிறது உங்களுக்கு புரியுமா முதல்ல? அந்த பாடல்லாம் படிக்கிறது உங்களுக்கு புரியுமா? தெரியல. ஆர்வம் இல்லையா? ஆனா படிக்கிறதுக்குன்னு முற்பட்டு வாங்கக்கூடிய ஆட்கள்ல உண்டு. நான் குறையெல்லாம் பேசல. இ எதுவுமே புரியாம, ஆனா அதுக்கு கொடி பிடிக்கிறதுங்கிறது அர்த்தமற்ற ஒரு செயலுங்க. நான் ஒரு செய்யக்கூடிய காரியத்தினுடைய தன்மையே உணராம நான் அந்த காரியத்த செஞ்சு என்ன ஆகப்போது? நீங்க சமஸ்கிருதம், தமிழ்லலாம் கிடையாது. நீங்க எதுவுமே பேச வேண்டாம். சும்மா இருந்தா தான் சாமிகிட்ட அடைய முடியுங்கிறது உண்மையான ஆன்மீகம். எப்படி? சும்மா இரு. என்ன என்ன அருணகிரிநாதருக்கு அந்த வந்த ஞானியர், முருகப்பெருமானே வந்து ஞானி வடிவில வந்தாருன்னு நம்ம சொல்றோம். இல்லையா? அந்த அப்படி வந்தவருக்கு ஒரே உபதேசம் தான் அது அவர் ஞானியானார். என்ன உபதேசம்? "சொல்லற சும்மா இரு." அப்ப சும்மா இருந்தா மட்டும் தான் உங்கனால இறைவன அடைய முடியும். உண்மையான இறைவன் அப்படிங்கிறத உணர முடியும். கோயிலுக்கு போனா என்ன ஆகப்போகுது? இப்போ அவ ஐயர் வந்து அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஐயர் மூலமா தான் உங்களுக்கு சாமிக்கு எல்லாம் போகுதுன்னு நீங்க தான் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நெனச்ச சாமி குடுக்காதா? உங்களுக்கு ஒரு மீடியேட்டர் நடுவுல வச்சு தான் ஆகணுமா? நீங்க ஒரு பூஜைக்கு டோக்கன் வாங்கி குடுத்து, அது அவர் நட்சத்திரத்த சொல்லி, பேர சொல்லி அவரு சொன்னா தான் போகும். ஏன் நீங்க சொன்னா நடக்காதா? உங்களுக்கு அந்த அளவுக்கே அடிப்படை அறிவு இல்லைங்கிறது தான் அதற்கு உண்டான காரணம். சரி, அவ்வளோ தமிழ் இது தூக்கி பிடிக்கிற ஆட்கள் தானே. அவரவர்களுடைய குலதெய்வம் இருக்கு இல்லையா? அந்த குலதெய்வம் அதற்குள்ள எத்தன பேருங்க பண்டாரம் அவங்க அதாவது தமிழ் வழியில வந்த அந்த சமூகத்த சேர்ந்தவர்கள் பண்டாரம்னு சொல்லி. அவங்க தான் பூசை பண்ணுவாங்க. தமிழ் கலாச்சாரத்தில அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் தான் பூசை பண்ணுவாங்க. எத்தன பேர் பண்டாரத்த வச்சு பூசை பண்றாங்க? இல்ல பண்றீங்க இல்லையா? எத்தன பேர் அத பண்றீங்க? எத்தன பேர் வந்து இல்ல இல்லைங்க. சாமி சொன்னா தான், ஐயர் சொன்னா தான் நடக்குதா? நடக்கலையா? ஏன்? ஏன்? உங்க குலசாமி தானே. சரி பெரிய கோயிலெல்லாம் விட்டுருப்போம். அவன் அவன் குலத்துக்கு உண்டான அந்த ஒரு சாமி தானே. அங்க அங்க எத்தன பேர் பண்டாரம் வச்சு நடத்துறீங்க? நாங்க நடத்துறோம். சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நான் நடக்காத இடத்த பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆனா நடத்துறதுக்கு உண்டான சக்தி இருக்கும். பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோதான் நமக்கு அறிவு இருக்கு. நான் சொன்னா சாமி கேட்காது. ஆனா வேற யாராவது சொன்னா கேட்குங்கிற அளவுக்கு தான் நமக்கு அறிவு இருக்கு. மொழிச்சண்டைனால ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா இந்த காரியமெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஒரு 3, 4 வருஷம் முன்னாடி நம்ம வீடியோஸே தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஏன் நான் அத பண்றது இல்ல அப்படின்னு சொன்னா, பிரச்சனை மொழியிலயோ, பிரச்சனை மதத்திலயோ, பிரச்சனை இனத்திலயோலாம் கிடையாது. அதற்குள்ள இருக்கக்கூடிய சிற்றறிவு படைத்த மனிதர்கள்ட்ட மட்டும் தான் இருக்கு. எல்லா மனுஷங்களையும் நான் சொல்லல. நல்லா கவனிச்சு பார்க்கணும். அந்த வார்த்தைய கவனிக்கணும். சிற்றறிவு படைத்த மனிதர்கள்ட்ட மட்டும் தான் இருக்கு. இப்ப இதே தமிழ்ல வந்து திருமந்திரத்திலயும், சித்தபெருமக்கள்லயும், வள்ளலார் சொன்ன நூல்லையும், திருவருட்பாலையும், திருக்குறள்லயும் இல்லாத ஒரு செய்தி ஒண்ணும் சமஸ்கிருதத்திலயும் இல்ல. இல்ல சமஸ்கிருதத்தில சொல்லாத செய்திகள் தான் வந்து தமிழ்லயும் இல்ல. 2யுமே படிச்சு பார்த்துருக்கேன். யோக வாசிஷ்டம் சமஸ்கிருத நூல் தான் தமிழாக்கத்தில இருக்கு. பதஞ்சலி யோக சூத்திரம் பார்த்துருக்கோம். ஸ்பந்தகாரிகைங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து சிவ சூத்திரம் பார்க்க போறோம். எல்லாமே சமஸ்கிருதத்தில இருக்க நூல்கள் தான். எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. எனக்கு தமிழும், ஆங்கிலமும் மட்டும் தான் தெரியும். அதில மொழிபெயர்ப்பு ஆயிருக்கு. நான் அதத்தான் எடுத்து படிக்கிறேன். தமிழ் எனக்கு தெரியும். பாடல் படித்தா என்னால ஓரளவுக்கும் கூட புரிஞ்சுக்க முடியும். அப்ப இது 2யும் கம்பேர் பண்ணி என்னால பார்க்கும்பொழுது 2மே மேட்ரு ஒண்ணு தானே. இப்ப எந்த மொழிக்கு நீங்க சார்ந்து நிப்பீங்க? 2 இடத்துலயுமே ஞானியர்கள் சொன்ன செய்தி ஒண்ணு தான். இப்ப எந்த எந்த பக்கம் நீங்க தலைய சாய்ச்சுக்குவீங்க? ஸோ இதனால இது அனாவசியம்.
பட் என் தமிழ் நாட்டில் தமிழ் என்னுடைய தெய்வங்கள் தெய்வத்துக்கு யார் உரிமை கொண்டாடுறது? முதல்ல யார் உரிமை கொண்டாடினா? ஆப்கானிஸ்தான்லேருந்து ஏதோ ரோமாபுரியில இப்போ நிறைய பேர் முருகன் சிலையெல்லாம் இருக்குன்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ யூடியூப்பில் தட்டினீங்கன்னா தெரியும். அவன் சொன்னான்னா, "டேய் முதல்ல என்கிட்ட தான்டா இருந்திருக்கு. நீயே தமிழால் நீ தான்டா முருகனை எங்கிட்ட இருந்து காப்பி அடிச்சிருக்கேன்னு" அவன் சொன்னான்னா, என்ன பண்ணுவீங்க? யார் சாமிக்கு உரிமை கொண்டாடுறது? அன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. முருகர் ஃபோட்டோவை கடைசியாக வைக்கிறீங்க. மலேசியா முருகர் வைக்கிறதுக்கு நம்ம ஊர் முருகர் வச்சுருக்காங்க. முருகர் முருகர் தானே. அது என்ன மலேசியா முருகர், நம்ம ஊர் முருகர். அவ்வளோதான் இருக்குது. நம்மளுடைய கண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு தான் தெரியுது. எல்லாமே அந்த அளவுக்கு தான் தெரியுது. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் விட்டு போட்டு ஊரில் என்ன நடக்குதோ அது நடந்துட்டு போட்டோம். நமக்குன்னு ஒரு ஒரு சக்தி வரும்பொழுது அதை அதுவும் பயனிருந்தால் ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம். அது இல்லைன்னா, இப்ப என்ன அளவுல இருக்கிறோமோ, அந்த அளவுல மட்டும் பயணம் பண்ணி, அதில இருந்து நம்ம என்ன செய்யணும்னு நெனைக்கிறோமோ, அத செஞ்சுட்டு போகணுமே தவிர, அனாவசிய பேச்சுல ஒரு பயனும் இல்ல. இங்க வந்தது முக்தி பெற அடைவதற்காக. அனாவசிய சண்டைக்காக கிடையாது. சரிதானுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல நன்றி.